போதும் போதும், அருமை. வணக்கம் வணக்கம். அங்கே நிற்கிற ஆளுகள்லாம் வண்டி மாடு ரேஜ் வாக்கு வந்த ஆளுகளா இங்கிட்டு வாங்க ப்ரோ, வாங்க கப்ளிங் வாங்கி தரேன் வாங்க. தயவு செய்து பின்னாடி யாரும் வர வேணாம். பொம்பளை பிள்ளைய பாவம், அதுவே இன்னொருத்தன் பொண்டாட்டிய நான் தன்னால் வாடகைக்கு பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்து பார்த்துட்டு கெடுத்து விடலாம் பார்க்குறீங்களா? அருமையான கலையரங்கம், உள்ள ஆளுக உட்கார முடியலை. சின்ன கருப்பு பெரிய கருப்பு போடுற ஆளுங்க சீமக்கரில் படுத்து கிடக்காங்க. எதுக்கு? சூம்புறதுக்கு. எக்கோ வைங்க. கூப்பிட்டா சாமி வருமா? ஐயனார் வருவாரா? கருப்பே வருவானா? கட்டாயம் வருவான். ஹலோ எக்கோ. அது ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம், பழைய இளவங்க உள்ள நாளையிலே அன்னைக்கு கிழவனுக்கும் கிளவிக்கும் மக்கள் படையும் இல்லை, பணவளமும் கிடையாது. இந்த ஐயனார தவிர எங்க கிழவனுக்கு ஆதரவு யாரும் உள்ள. இந்த ராஜாபட்டி மண்ணில் வீட்டிருக்கின்ற புலிக்குத்தி ஐயனாரு எந்த குதிரடா எந்த குதிரடா கூட்டத்தில் நீ புடிச்சு வர சொந்த குதிரை. அன்னைக்கு நம்ம பாட்டே உயிர் போகும் போது மக்களை நினைக்கல, அவர் ஆண்ட பூமிய நினைக்கல, கட்டி காத்த சாமிய விட்டுட்டு போற முன்னு இறந்தாரா. நம்ம பாட்டே சொன்ன சொல்லு கருப்பே இறங்கி கருப்பே இறங்கி ஆடுனா கட்ட வண்டி நொறுங்குமுடா. உன்னைய எதிர்க்கிற எதிரிக்கு ஓட்டி வந்த வளர்த்து மாடு சாயுமுடா. வீட்டுக்கு ராசாவா எங்க கருப்பே கோட்டுக்கு சர்ச்சியா. அன்னை தந்தை தான் வணங்கி அவர் கொஞ்ச நேரம் தாமதிக்க மாட்டாரு.
என் பாண்டி முனி கைதட்டின என் தம்பிகளுக்கு எங்கள் அண்ணனுக்கு நன்றி. சாமி அப்போ கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கேன். இப்போ கிடையாது சாமியா. இந்த இவங்க 2 வந்தால் தர்த்தினி முடிச்ச மாதிரி வருமாடா? பூரா கப்புளிங்க அலைஞ்சா பூரா சாமி வரும். களி முறையா சாமியான்னா இங்கே பாட்டிங்க வரான். அன்னைக்கு சாமி கூப்பிட்டா வரும். இன்னைக்கு 30 கொட்டை வச்சு அடிக்கிறாங்க. சாமி வீட்டுக்குள்ளேயே படுத்து கிடக்கு. பூரா ஆறையும் பூரா பாதி பேர் தண்ணியை போட்டு ஆடுறேன். எக்கோ குறை சிங்கம், சூப்பர் சிங்கம். மைஜெட்டு பழனியப்பா, வாழ்த்துக்களப்பா, சூப்பர். இடியப்பா தம்பி, இப்போ இடியப்பா அவிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நைட்டில் பொண்டாட்டி வரும்போது அவி மயிர் மயன். பள்ளிக்கூடம் லீவுக்கெல்லாம் என் அன்பு தம்பிகள் எல்லாம் இந்த கூட்டத்தில் என்னப்பா வைக்கிற? இன்னும் கொஞ்ச நேரத்தில் தண்ணியை கலந்துருவ. பேரன்பு கொண்டே ஒரே வார்த்தையில் முடிப்பேன் நான். மற்ற ஆளு மாதிரி இந்த அப்படி இப்படிலாம் சொல்ல மாட்டேன். நான் ஒரு வித்தியாசமான ஆள். ஏன்னா உண்மையை பேசுவேன், உண்மையாக இருப்பேன். உலகத்தில் உள்ள தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். முடிஞ்சு தம்பி, தெரிச்சு போவேன். என்ன பாயாசம்? 98 பாயாசம். நாட்டில் அவன் குடிக்க கஞ்சி இல்லாமல், இதே உண்மை. நான் தான் சொல்லியிருப்பேன், பெற்றதாக இதை இப்போ கஷ்டப்படுறாங்களா, கஞ்சி இருக்குது அதெல்லாம் தெரியல. பொம்பளிட்ட பேசணும். பூரா 2 விளை தாய், 3 விளை தாய், 4 விளை தாய். கிளவையாக இருந்தாலும் பரவாயில்ல, சுடுதண்ணி கொதிக்க வச்சா கொடுத்து முடிஞ்சுறேன். கட்டப்பைய வச்சு
கருப்பு பை இல்லைன்னா கட்டை பை வச்சு கூட அடிச்சிருவேன், வெறி கொண்டு தருவேன், திரும்பி மறந்துடுவேன். ஒரு தடவை சொல்கிறதேன், இந்த ரோட்டில் நிற்கக்கூடிய என்னுடைய அண்ணன் தம்பிக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளோ பேர் உட்காந்துருக்கும் போது நீங்கள் மட்டும் நிற்கிறீங்கன்னா என்ன நீர் கசிவா? நிற்கிறேன்னு நினச்சி நாடகத்தில் மனம் சங்கடப்படாத, நிற்கிற நீ தான் நினச்ச நேரம் ஒன்றுக்கு இருக்கலாம், ஆகியிருக்கலாம். இந்த நடு கூடத்தில் உட்காரவே செத்தேன். என் நாடகத்தில் என்ன வரணும்னா எல்லோரும் பேம்பஸ் ரெண்டு மாட்டிட்டு வா. எப்படி இந்த பனியம் போட்டவங்க கெடுத்துருவாங்க நாடகத்தை. டேய், ஒரே ஒரு விஷயம், என் தம்பியெல்லாம் உட்காருங்கடா, அமைதியாக உட்காருங்கடா. எந்த ஊரில் நம்ம நாடகம் போடுறோமோ அந்த ஊர் ஆளுக வெளியூர் ஆளுகளுக்கு ஆதரவு கொடுக்கணும்டா. உட்காருங்கடா. உட்காரையெல்லாம் இல்லை லேசாக எலுமிச்சம்பளம் மந்திரிச்சோட முண்டையலாம் 3 நாளைக்கு நீர் வராமல் தெரியுவே. அப்புறம் கதறிக்கிட்டு கழிச்சிரி முடியாண்டிட்டு ஓடியாருமா. உட்காருவேன். பெரிய காலை 2020 விளையாண்டவங்க இந்த வந்துருச்சுவார். எங்கனே கள்ளத்தோட வந்திருக்கு, முண்டை விரட்டியிருக்காங்க. காலையை வேறு கட்டையில் வெதரில் அடிச்சு அரசு. எத்தனை ஆம்பளைகள் காலித்தனம் பண்ணனாலும் என்ன சேட்டை பண்ணாலும் அதெல்லாம் பொறுத்து கொண்டு நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கட்டி காப்பது உலகத்திலே தாய்மார்களை தவிர யாருமே கிடையாது. ஒரு கைதிட்டு தாய்மார்கள் தான். புருஷனை வாழ வைக்கணும் தாய்மார்கள் தான். புருஷன்கிட்ட சண்டை இழுத்து விடுறதும் தாய்மார்கள் தான். கப்புளிங்கி பயலு கணேஜ் பயலை உதட்டில் வைக்காத வெதரில் வை. எரிச்சலோட போய் தண்ணியில் விழு. உண்மையிலே எல்லாரும் நினைக்கிறீங்க கணேஜ் பயில போட்டால் சுறுசுறுப்பாக இருக்கும்னு. மசுராக இருக்கான். கணேஜ் பயில போட்டு பக்கத்தில் ஒருத்தன்ட்டு பேச முடியல, பீவாட வருது. ஏத்தாவா கணேஜ் பயில போடுற புருஷங்களுக்கு எப்படித்தான் பொண்டாட்டி முத்தம் கொடுக்க வர்றிய? சீ, அதுலேயும் உதட்ட வெண்ணமங்க எப்படி கொண்டு வருவாங்க. என் பொண்டாட்டி லூசு வேணாம் வீசுது, போடிங்க ஒத்தா 4 உள்ள எப்படி பத்த. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் முதல்ல உள்ள 1/2 கிலோ போயிலை வச்சுட்டு பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்துருக்கேன். 108 வந்துருச்சு. கட்டிலோட வெட்டி இழுத்துது அப்படியே அந்த பிள்ளை கொலையாத்துட்டேன். கருப்பத்தை கிளைக்கிறதுக்கு இனிமேல் எல்லாம் டாக்டர் தேவையில்லை, போயில இருந்தால் போதும். பொண்டாட்டி முத்தம் கொடுத்தா அதுவே கலைஞ்சிடும். தீய பழக்கம் என்பது பங்காளி கணேஜ் பயில போடாத பங்காளி. உனக்கு ரோசை வருதுன்னா போடுறியாக்க அப்படி சொல்கிறா. தூமியை குடிக்குமேனே அருமையான டைலாக். போயில வேணா பூலிப்பி வைக்கலாம்னு கேட்டான் பாரு. அப்போ சரக்கு அடிக்கிற இதே உண்மை. ஒரு ஊரில் சரக்கு அடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். 2 ஆம்பளை பையில இளவட்டம் கண் கலங்கி அழுதுட்டேன். நீ எனக்கு அண்ணனே மூத்தவனே, சரக்கு அடிக்க மாட்டேன், 4லேருந்து பீர் சாப்பிட்றோம்ட்டேன். எல்லாம் ஒரு மஜர் தானடா. ஒரே ஒரு விஷயம் நான் இன்னைக்கு சொல்கிறேன், அதே உண்மை. சரக்கு இல்லை, போயல் இல்லை, பீடி இல்லை, சீரட்டு இல்லை, எதுவுமே இல்லைன்னா லேடிஸ் விஷயத்தில் ரொம்ப லோக்கலாக இருப்பேன். இந்த சேப்பு சட்டை எப்படியே இந்த நாடக காசை கட்டுவேன்னு என் குறி சொல்லுது. சேப்பு தம்பி உட்காருங்கப்பா, சூத்தி மேனே உட்காருங்க. ஏத்தாலி பிரபுதேவா எந்திரிப்பார். நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் வந்த ஆளுகெல்லாம் கை தூக்குவாமா. எனக்கே தெரியல. உள்ள கிடமாடு மாதிரி இப்படி இருக்காங்க. ஒருத்தர்லாம் இந்த தட்டி கண்ணோட இருக்க என்னண்டா நான் தான் சின்ன கருப்புண்டு. பப்புளு உள்ள சூம்பிக்கிட்டு தெரியுது. பப்புளுக்கு ஒரு கைதட்ட எடுங்க. பப்புளு யாராருக்கு தெரியும்? ஆடா மக்கா சூப்பரா. ஒவ்வொரு நடிகனையும் மற்றவர்கள் தூண்டுகோலாக இருந்தாலும் அவர்களை ஊக்கப்படுத்தி உலகத்துக்கு தெரிய வைப்பது என் தமிழனை தவிர யாருமே கிடையாது. நீங்க தான். எம்கேஆர்னு ஒரு கோமாளி இவ்வளவு தூரம் பேரும் புகழும் பெற்று இருக்கிறான்னா எங்கள் அண்ணன் தம்பி, எங்கள் அக்கா தங்கச்சி, என் உறவுகள் இல்லை என்றால் இந்த கோமாளி கிடையாது. உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி. அதே மாதிரி பெண்களுக்கு இன்னைக்கு சொல்கிறேன், சமீபத்தில் சிலிண்டர் இல்லாமல் நிறைய பேர் தெருவில் தெரிஞ்சுக்கலத்தான். விறகு வெட்ட வலிக்குது. மாதிரி விறகு வெட்டு எங்கள் அப்பத்தாவெல்லாம் பட்டு கிளவி கண்டாளி மக பட்டு இருந்தலடா, அது பேரங்க தான் இங்கே குட உடைக்க போயிட்டு வராங்க. எவனும் என்கிட்ட கிராஸ் அந்த வீட்டில் பொண்டாட்டிட்டு அடி வாங்க முடியாம வந்துட்டியா. இங்கே போடுதலைன்றே. அம்மா நான் போடுறேன் மையன், என் தம்பி தான்டா சின்னம்மா மையன், சிவன்ராத்திலேருந்து கிறுக்கு பிடிச்சிடுறேன். உரிமையோடு பேசுவேன், அதான் உண்மை. நாடகத்திலே சிரிக்க வைக்க நடிக்க தெரியும், வாழ்க்கையில் நடிக்க தெரியாத ஒரு கோமாளி எம்கேஆர். இதே உண்மை. பூரா என்னுடைய அண்ணன் தம்பி.
எங்கள் அண்ணன் தம்பியை ஒரே ஒரு விஷயம் சொல்லவா, பிறந்த ஊர் பிறந்த தாயினுடைய வயிறு தான் வேற, ஒரே ரத்தம் ஒரே பாசம், பூராமே அண்ணன் தம்பிகள் தான் உலகத்தில். யார் அதிக நாள் வாழ போகிறான் கை தூக்குங்க வைப்பான் கிடையாது. அவனுக்கு சட்டி அழுத்துது வெயில்ல. என் தம்பி தான் சித்தி மயந்தேன் வாவோடு அள்ளிடுவேன். தலை சும்மாறா வெண்ணமேனே ரஜினி பண்ணுற வேண்டாம். தலைவான்ட்டு அங்கிட்டு நீ போகும்போது ஒரு பப்புனாக்கும் கண்டாளி மாதிரி நோத்தாங்கம்மான்னு வைவேன். ஏய் போங்கிறவங்களை பற்றி தெரியாதா? ஏன்ட்ட வரும்போது போட்டோ எடுக்கும்போது எம்கேஆர் அண்ணே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்ட்டுவேன். அங்கேருந்து வரும்போது எம்கேஆர் முன்ட்ட வந்துருப்பான்டா, பப்புன்னு எம்கேஆர் அவன் தான்டா நோத்தாங்கம்மான்னு பேசுவான்டா. ஏன் எங்கே ஒரு மனிதனை வைகிறார் என்றால் அங்கே தான் நல்லவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால். என்னையெல்லாம் ஃபேஸ்புக்கில் கமெண்ட்லாம் ஒத்தாங்கம்மான்ட்டு வாங்க. ஏன் உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், பொது தளத்தில் இருக்கிறதுனால எம்கேரை பற்றி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனால் உன்னையே ஊருக்குள்ளே எத்தனை பேர் போராம அடைகிறார்கள் பேசுவார் என்கிறார்கள் யாருக்குமே தெரியாது. இது போராம பிடிச்ச உலகம். இளைஞர்களுக்கு பூரா ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உன்னைய பற்றி ஒரு கிராமமே பேசுதா உன் வளர்ச்சி பொருட்களின்னு அர்த்தம். நீ அதெல்லாம் பார்க்காம உன் வெற்றி பாதையில் போ, நிச்சயம் சாதிப்பாய் என் தம்பியை. நம்ம ஊரில் அப்படி இல்லையா? நீ எதாச்சும் வீட்டுக்கு போடா. அப்படி இருக்க ஊரில் அப்படி ஊராக இருந்தால் எல்லா பேர் மூத்திரத்தை வாங்கிட்டோம் நான் குடிக்கிறேன். அவ ஊரில் போறாமே இல்லையா? இவன் ரொம்ப அடிபட்டிருப்பேன் சொல்ல முடியல திணறா. ஆனை கதை இப்போ சொல்ல முடியாதுப்பா. யானைக்கு வளகாப்பு போட்டாச்சு, அந்த எலி செஞ்சதில் அது கன்சீவ் ஆயிடுச்சு. இருக்கடா கிண்ணா அதிக போறாம போகிறது யாருன்னா ஆண்களை விட பொம்பளை ஆளுகதே. எப்படி நாடகத்தை கெடுத்துருவேன்? டிபுட்டு வரைக்கும் போயிட்டியா? வாடா தம்பி நீக்குறோம். நீக்குற மாதிரி இருந்தே இப்போ சூத்தூத்தி. ஆண்களை விட பெண்கள் தான் போராமையில் சிறந்தவர்கள். ஏன் சொல்கிறேன், ஒரு பொம்பளைக்கு லேசாக முடி குண்டிக்கு இருந்துடக்கூடாது. பொம்பளை உரம் பேச அவளுக்கு மசுரை பாரடி பார்த்தா மறுநாள் அந்த பொம்பளை கொட்டி மொட்டை தலையோடு உட்காந்து. போராமைப்படுவதில்லை, அது இல்லை வாழ்க்கை. போட்டி ஓட்டு வாழ்வன் தான் உண்மையான தமிழன். கைதட்டலாம். இந்த கருத்துக்கள்லாம் யோசிச்சு சொல்ல முடியாது அவளை. அதே மாதிரி பள்ளிக்கூடத்து லீவுக்கு என் அன்பு தம்பிகள் தங்கைகள்லாம் பேயா திரியிறாங்க. கிரிக்கெட்டு விளையாடுறதுக்கு போய் எவனாவது கருவலில் போய் விளையாண்டு ஒவ்வொருத்தையும் காலை தாங்குவேன். அவங்க அப்பா அப்பத்தையும் 4 சாத்து சேர்த்து சாத்துவார். இந்த வெண்ணமையை என்னமையத்து கிரிக்கெட் விளையாட போடார் தம்பி. அவனை தம்பி சாப்பு சட்டை இவ்வளோ நேரம் நகைச்சியாக சொன்னேன் தம்பி. எனக்கு இன்னொரு குணம் இருக்குது, நீங்கள் பார்க்கல. ப்ளீஸ் தம்பி, அண்ணே உன் காலில் கும்பிட்றேன்டா. எதிர்த்து கூட பேசாதடா, நாடகத்தை கெடுத்து போடுவாங்க. ஒரு சாங்கு பாடுவோமா? தென்பாண்டி தங்கப்பாண்டி பால் பாண்டி எத்தனை பாண்டி ஊருக்குள்ள இருந்தாலும் அந்த ஊரை சுத்தி உள்ளவங்களுக்கு தான் அந்த பாண்டிய தெரியும். நானும் பிறந்தது கோமாளி எம்கேஆர் பிறந்தது சிவகங்கையா. உலக நாடுகள் அத்தனை நாடுகளையும் பயங்காட்டி வைத்த ஒத்த தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பிறந்தது ராமநாடு. அந்த ராமநாடு மாவட்டத்தில் எந்த ஊரு? அவர் சொந்த ஊரு ராமேஸ்வரம் புண்ணிய பூமியா. பேய்க்கரும்பு சொந்த ஊரா. அவர் யாரு என்ன சொல்லுதங்க, பேரு என்ன சொல்லுதங்க, ஞானத்தங்க. இன்னைக்கு உலக மக்கள், இந்த தமிழக மக்கள் நிம்மதியா வாழ காரணம் ஏபிஜே அப்துல் கலாம் என்று இந்த புண்ணிய ஊருல கொஞ்ச நேரம் பாடுதங்க. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். எழுச்சியே
பூராமே பெருமைப்படும். தமிழ்நாட்டில் பிறந்த தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவர் கண்டுபிடித்த அந்த அணுசக்தி ஆயுதம் அக்னி என்ற ஆயுதத்தை ஒரு நாட்டின் மீது ஏவிட்டால் ஒரு நாட்டிலே வரலாறு காணாத அளவுக்கு புல்லுவே முளைக்காதாம், அந்த அளவு கண்டுபிடித்திருக்கிறார் இந்த தமிழன். சமீபத்தில் ட்ரம்பும் ஈரானும் சண்டை போட்டாங்க. ஆனால் வீரனுக்கு வீரன் தான் என் தமிழை மோதுவேன், மத்தாள் மாதிரி கோலையை போய் அடிக்க மாட்டேன். அப்படி தான் கைது திட்டுவாங்க, சூத்துவத்தி போல போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க தான். அமெரிக்காவும் ஈரானும் சண்டை ஓடும் பொழுது அமெரிக்கா செய்வது முட்டாள்தனம் என்று இந்த தமிழில் சொல்கிறேன். 160 மாணவ செல்வங்களை கொண்டது அது வீர நாடா? இல்லை. வீரனுக்கு வீரன் தான் இது பண்ணணும். ஆனால் எத்தனை நாடுகள் சண்டை ஓட்டாலும் இந்தியா பக்கம் ஏன் எல்லா நாடும் பயப்படுது? அந்த ஒத்த தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பார்த்து தான் பயப்படுது. எல்லாரும் கைதட்டலாம். இந்தியா மறந்தாலும் இந்த உலக வல்லவரை என் தமிழர்கள் மட்டும் மறக்க மாட்டார்கள். அப்துல் கலாம் ஐயா அவர்கள், அவர் கடைசி மூச்சு வரை இந்தியா நாடு நாடு என்று தான் போராடினார். அவர் கடைசியாக நம்பிக்கையாக வச்சுட்டு போனது இந்தியா நாட்டு மீது வைக்கவில்லை. என்னுடைய கலாம் ஐயா அவர்கள் தமிழக இளைஞர் மீது தான் வைத்தார். எனக்கப்புறம் என் தமிழ் இளைஞர்கள் இந்நாட்டை பாதுகாப்பார்கள் அப்படின்னு. ஆனால் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா நல்ல மனிதர், முதலே செத்துட்டார். அவர் இருந்திருந்தாருன்னு நான் கொன்றுப்பாங்க. அவரெல்லாம் இங்கிட்டு புதுக்கோட்டை பக்கம் மீட்டிங் இது வந்திருந்தாருன்னா 2 வய போய் ஐயா கணேஷ் போயில போடுங்க சுறுசுறுப்பாக இருக்கும்ட்டு, கொஞ்சம் பூலிப்பு வைக்கியா அப்படின்ட்டு, இல்லைன்னா ஏதாவது விசேஷத்துக்கு கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் அப்துல் கலாம் ஐயா பேசும்போது பாருங்கள், குழந்தை மாதிரி தான் பேசுவார். எல்லாரும் அமைதியாக இருங்கள் மாணவ செல்வங்களே, நீங்கள் எல்லாம் படிப்பில் சிறந்து தாய் தகப்பனை காப்பாற்றுங்கள் அப்படிதான் சொல்லுவார். இதே விசேஷத்துக்கு கூப்பிட்டுருந்தாருன்னா ஒரு ஊருக்கு வந்திருப்பார். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இலவட்ட பையன் ஐயா சேவக்கறி வதக்கி வச்சுருக்கோம், கொஞ்சம் வந்து ஒரு கிலோ தின்ட்டு போங்க. அவர் வேண்டாம் என் தங்கங்களே. இல்லைங்கய்யா, பக்காடி நம்மளை 4 போட்டீங்கன்னா ஒரு 3.5 கிலோ தின்ட்டு போயிடுவீங்க, கெடுத்துட்டு இருப்பாங்க. கையிலே நாடு இருக்குது என்று தான் அப்துல் கலாம் ஐயா சொன்னார். இன்னைக்கு ஒவ்வொரு இளைஞர் கையிலையும் எல்லாமே இருக்குது. கப்பு, சைடிஸு, கணேஜ் புயல், பூலிப்பு, சீமக்கருவா, மண்டி. உங்கள் எல்லாத்துக்கும் சிரிப்பாக தான் தெரியும், சிரிக்கக்கூடாது. ஒரு கிராமத்திலே இன்னார் மகன் இப்படி வாழ்ந்தான், இன்னார் மகள் இப்படி வாழ்ந்தது என்று பேரெடுத்து சொல்லுவன் தான்டா உண்மையான தமிழன். கள்ளிச்சேரி கிராமம், எங்கள் ஊருக்கு ஒரு ரோடு கூட கிடையாது, மொத்தமே 5 வீடு தான். அந்த 5 வீடை இன்றைக்கி அகில உலகமெல்லாம் தெரிய வைத்தவன் இந்த படிக்காத ஆடு மேய்ச்ச எம்கேஆர் கோமாளி தான். அதே மாதிரி என் தம்பிகளுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், இவங்க படிக்க மாட்டாங்க, காலி பயில படிக்க மாட்டாங்க. அவன் ஏஐ ஓயின்ட்டான்டா, என்னை மஞ்சோட்டு மாடு நினச்சிட்டாங்களா, விழிப்புணர்வாக சொல்லி. என் தம்பிகள் பாதம், என் தங்கச்சியை பாதத்தெல்லாம் தொட்டு கேட்குறேன், சிறு வயதில் வாழ்க்கையை சீரழிக்கிறீங்களடா, லவ் என்னடா நக்குன்னு லவ், எவனை பார்த்தாலும் லவ் பண்ணுறேன். ஒரு மாசுக்கு ஒன்று போட்டுக்கிறாங்க, மாசுக்கு போட்டுக்கிட்டு பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறேன். அவங்க அப்பா அங்கே நின்றுட்டே டீ குடிச்சிட்டு பேசுகிறார். அதுக்காக நம்ம பிள்ளையாக இருந்தால் கொண்டே வருவேன் கண்டாளி மகளே, பார்த்தா அவன் மகன் அவங்க அப்பாட்ட டாட்டா காமிட்டு போவேன். உடனே இவங்க அப்பா சொல்லுவார், பார்த்தியா இன்னொருத்தன் பிள்ளையாக இருந்தாலும் நம்ம டாட்டா காமிக்குது, மயிர் ஓமாக தான் அது. காதல் என்பது பருவத்தில் வருவது. அவனுக்கெல்லாம் கிளையை கூட அமையாது, முண்டமாக தெரியும். ஆனால் அந்த காலத்திலே காதல் செய்தார்கள். எப்படியாப்பட்ட காதல்? எப்படி? புனிதமான காதல். ஒரு இடத்திலே சீமக்கருவை அசைகிறது என்றால் அங்கே கிளவியை கொண்டுகிட்டு இருக்கான்னு அர்த்தம். கிளவி சீமக்கருவை சத்தம் கேட்கும், சட்டன்னு கேட்கும். என்னடா சத்தம் கேட்குது கிழக்க, முனிமா புருஷன் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காண்டா. கருவை ஒடிஞ்சு வரும், பிள்ளையோட வரும், பிச்சிருவாங்க. அப்போ என்ன நீ கூறா? நம்ம கிழவைங்க மாதிரி யாருமே கிடையாது. அன்னைக்கு கிழவைங்களுக்கு பிட்டுப்படம்லாம் கிடையாது. அப்புறம் ஆடு தவறுறதே பிட்டுப்படம். கெடா வந்து கடையில் தவச்சுன்னா வீட்டில் கெடமாட்டில் தவிடுவேன். ஒவ்வொரு கிழவியும் ஐயோ குறுக்கு ஒடிஞ்சோ 13 இந்த வாரு ஏப்பா அதில் பிறந்தாள் தானே சொல்ல சொல்ல உனக்கு சிச்சுக்க இந்த ஒவ்வொரு கிழவியும் அப்பெல்லாம் ஊரில் பணத்தையோ நிலத்தையோ வச்சு கிழவிங்களுக்கு போட்டி வராதான். பிள்ளைய வைக்கணும்.
துறைச்சிங்க முண்டாட்டி மாசமாக இருக்கா, அடியே வாடி உள்ள வாடி, சத்தன்னு 2 அடி, இது மாசமாயிரும். அங்கே எத்தனை பிள்ளைன்னு கேட்பேன் கிளவேன், அங்கே 13ஆமுங்க. வாமுண்டை இன்னும் 2 குறையுது. ஏன் அந்த காலத்தில் பிள்ளையை பார்த்தாங்க? நீயா நானா வாடா அடிச்சு பார்ப்போம்ன்ற வீரத்துக்காக பத்தது தான் இந்த வாரிசுகள் எல்லாம். இன்னைக்கு ஒத்த பிள்ளை பத்தவனே பொண்டாட்டி சொல்லுது, ஏ ராகுல் வேணாண்டா, வேணாம் டயர்டாக இருக்கு, இவன் 5வது போகும்போது இன்னும் ஒரு அடி அடிச்சுக்கிறோம்ன்றாங்க. எங்கிட்டு இன்னைக்கு பிள்ளை வறக்குது. அன்னைக்கெல்லாம் பிள்ளை வைத்தா கோதுமத்தை விட திம்பாங்க. வைக்க குழம்புலாம் கட்டு இருந்துச்சுன்னா அதை திம்பேன் பிள்ளை. யார் மையன் பொண்ணுச்சாமி மையனான்ட்டு அங்கேருந்து வருவேன். என்னமோ பள்ளிக்கூடம் போயிட்டு பைய தூக்கிட்டு அவங்க ஆத்தாட்ட பால் குடிக்க ஓடி அறிவேன். மட்டார்னு முட்டி அவங்க ஆத்தா சாணியோட விழுந்து கை காலெலாம் அரைச்சனா அப்படி பால் குடித்தாங்க. இன்னைக்கு பிள்ளை வருது பார்த்தா கீரி பிள்ளை மாதிரி கும்பிடுத்தேன் பூரா வெறுகு. எங்கேன்னு பிள்ளைக்கு பால் கொடுக்கும்போதே ஆத்தா பயப்படுது. விபூதியை போட்டுக்கிட்டே குடிக்குது. விபூதியை பூசிக்கிட்டே குடிப்பான்னா அவன் இருந்தா மசு இருந்தா. என்ன காரணம்? நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவெல்லாம் விஷந்தான். பகல் நேரத்திலே எல்லாரும் ஆம்பளை ஓரா இட்லி தோசையை சாப்பிடணும். இதுலேயும் சில பேர் இருக்காங்க, கல்யாணம் வீட்டுக்கெல்லாம் போயிட்டா தாலி கட்டி பொண்ணு மறுவீடு போயிருப்பாங்க. அப்போத்தான் மோர் வாங்குவேன். அவெல்லாம் ஊரில் இருக்கவே கூடாது, சோத்துக்கு சத்தவங்க இருக்காங்க. சில பேர்லாம் பக்கத்து இலையில் உட்காந்து சாப்பிடும்போது அப்படியே உரிவேன். அருன்ற என்ன இங்கிட்டு இருக்கேன் வாந்தி எடுத்து ஓடி. ஐயோ கொடுமையா, எங்கே பார்த்தாலும் கலவம். அன்புக்குரிய உறவுகளே, எந்த விசேஷம் வச்சாலும் சைவத்துக்கு மிஞ்சி ஆரோக்கியம் எதுவுமே கிடையாது. சைவ சாப்பாடு சாப்பிடும். பெரியவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், எங்கள் அப்பைங்களுக்கெல்லாம் தயவு செய்து சொல்கிறேன், மட்டன் சேர்க்காதியப்பா. ஆட்டு புழுக்கையை மட்டும் அப்பப்போ மோந்து சேர்க்காதீரா. அந்த காலத்தில் எங்கேயா சுகர் இருந்துச்சாக்க? அந்த காலத்தில் எந்த எங்கள் பாட்டைங்கெல்லாம் யார் மாத்திரை ஓட்டா கிடையாது. காலையில் போய் கோமணத்தை கட்டிக்கிட்டு வரப்பு வெட்டும் போது கிளவி அங்கிட்டு நாத்தை பிடுங்கி நடும். யார் ஆம்பளை யார் ஒம்பளையும் தெரியாது. கருது கட்டை தூக்கிட்டு வருவாங்க. ஆம்பளை ஒத்த கட்டை தூக்குவார், கிளவி 2 கட்டு வாடா பார்ப்போம் நங்குன்னு. இன்னைக்கு நடக்கும் போதெல்லாம் மிஷினை வச்சு நடக்கிறேன். அத்தாடி 170 ஏறிடுச்சு. டாக்டருக்கு போன் அடிக்கிறேன், ஐயா வேமா நரசை வர சொல்லுங்கய்யா. லேசாக படவடன்னு வருது. அப்போல்லாம் 2 வயசானவங்க நடந்து போனால் பேசும்போது பயங்கரமாக இருக்கேன். உன் மக இங்கே கட்டி கொடுத்துருக்க, 2 பேர் நடந்துக்கிட்டேன். என் மகளை இங்கே அறந்தாங்கில் கட்டி கொடுத்துருக்கேன். எத்தனை உள்ள ஒரு பொண்ணு ஒன்று ஆண் ஒன்று. உங்கள் ஊரில் விவசாயம் எப்படி இருக்குது? அந்த தெற்க உள்ள வயக்காடு வந்து 40 மூடை கொடுத்துச்சு, வடக்க வந்து சாவியாக போச்சு. இப்படித்தான் 2 வயசான ஆளுங்க பேசிட்டு போனாங்க. இன்றைக்கி ரோட்டில் வயசான ஆளுங்க போய் பாரு, உனக்கு சுகர் எம்புட்டு, எனக்கு 430, உனக்கு 600. போன வாரம் ஏன் நடந்து வரல, ஒரு விரலை எடுத்துட்டாங்க. அடுத்த வாரம் எனக்கு காலை எடுத்துருவாங்க. அப்புறம் 13 நாள் கழிச்சு நீர்மலை எடுத்துருவாங்க, வந்து அழுதுட்டு போ. என்னடா இது? எங்கே இருக்கு சிரிப்புகளில்? சிந்திக்க வேண்டும். 40 வயது ஆகிவிட்டதென்றால் உணவை கட்டுக்கோப்பாக வைத்துக்கணும். அதில் இன்னும் 2 பேர் அன்னைக்கு பற்றி ஒரு ஊரில் சொன்னேன், கறி சேர்க்காதிய கவனமாக இருங்கன்னு ஒருத்தர் எந்திரிச்சு படக்குன்னு கேட்டேன். டொங்காசு போடலாமானே? அது இயற்கை தானே, அதையும் குறைக்க வேண்டும். அப்புறம் நோ ஓஸ் லென்த். ஆரம்ப காலத்திலே நீங்கள் எல்லாம் ஆண் சிங்கங்கள் பூரா ஆனாவனா எழுதலாம் சிறுநீரில். கொஞ்சம் 40-45 வயசு ஆச்சுன்னா ஒரு ஓதான் போட முடியும். ஓ சாங்கு பாடுவோம். மை செட் சூப்பர் தம்பி. பழனியப்பா மை செட் சொந்த சாமான் தானே, வாடகைக்கு வாங்கக்கூடாது. 1 மணிக்கு வந்து கலட்டுன்றேன். சொந்த சாமான். உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், பொம்பளை ஆளுக்கும் சொல்கிறேத்தா. கடுகு எங்கள் ஊரில் ஒரு பொம்பளை பார்க்கப்பட்டு வந்த நாள்லேருந்து இன்ன வரைக்கும் ஓசியிலே சமைச்சு ஊரை ஓட்டுறா. அவங்க என்ன பண்ணுவோன்னா, பொம்பளை ஆளுக போய் பக்கத்து வீட்டில் போய் ஓசியாக்கு, ஏக்காய் 2 கத்திரிக்காய் பூச்சி கத்திரிக்காய் இருந்தால் கொடு. என்ன சட்டி அடுப்பில் வச்சுட்டேன், அந்த ஒரு காரணம். அப்புறம் திகுத்துன்னு விடும். கும்பிட்டு என்ன விடு. ஆம்பளைய கேளு, நேற்று புதுக்கோட்டை போனேன். என்ன நேற்று புதுக்கோட்டை போய் வண்டிக்கு ரிம்மு வாங்கினேன், டயர் வாங்கினேன், சட்டி இல்லை, 2 சட்டி எடுத்தேன். இதைத்தான் ஆம்பளை சொல்லுவாங்க. பொம்பளையை கேளு, நேற்று போனேன் என்னத்தா ஆலங்குடி சந்தைக்கு போனேன் என்ன அப்படின்னு. போனேன், அதில் முட்டு இதில் முட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். எதில் வாங்கினேன்? அதில் முட்டு இதில் முட்டு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு எப்போ சண்டை வரும்னா சாப்பாட்டில் தான் சண்டை வரும். அண்ணே வணக்கம்ண்ணே அப்படியே போயிடும். மறுவீடு வந்துச்சு இப்போதான் போதும். எங்கள் அண்ணன் தான் பெரியமாமே, அது மண்டையில் பொடுகு துண்டை போட்டுகிட்டே போகிறேன். எதுக்கு வந்த நீ?
பூரா கண்ணிங்கதே. ஆனால் உண்மையிலேயே சிக்கனத்தில் எல்லாரும் பொம்பளையால் சொல்கிறாங்க என் புரிஞ்சன் ஓட்டக்கை, அதெல்லாம் கிடையாது தான். உங்கள் வீட்டுக்கார அத்தனை பேருமே சிக்கனவாதிகள் தான் தான். இங்கே பாருங்க, உட்காந்துருக்க ஆம்பளைய பூரா ஒரு கையிலே அவுத்து விட்டு பார்த்தாத்தே தெரியும். ஒவ்வொரு சட்டியில் 300 ஓட்டம் 400 ஓட்டம். ஏன் அதுலேயும் ஒரு நம்ம வெண்ணெய் வாங்கி ஒன்று வேதிக்கிறாங்க, என்ன சட்டி கிழிஞ்சிருக்கு, உள்ளதானே இருக்குது. அப்படியே பாம்பு லேசாக செம்மனை தட்டுக்கிறது. ஒரு விசேஷத்துக்கு கிளம்பும் போது விரைவில் கிளம்புவது யார் என்றால் ஆம்பளை தான். கைதட்டலாம். காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா இங்கே உட்காந்துருக்காங்க. உண்மையிலே காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கும் எனக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இங்கே கணேஷ் பேல ஓட்டுறாங்கள சொல்லி கொடுத்துருவேன், கோட்ரு ஓட்டுறால. இதில் கணேஷ் போயில வைக்கிற கடையில் டெய்லி விற்றுக்கிட்டு இருப்பேன். அந்த கடையில் மட்டும் நீ போகும்போது பங்கரையாக போனேன்னா கொடுத்துருவேன். வேப்பனை கீப்பனையை தடவி இந்தா இப்படி போனால் கொடுத்துருவாங்க. என் சித்தப்புதேன் கொண்டு வருவார் டொங்காசு. இப்படி போனால் கணேஷ் பேல உடனே பெட்டிக்கல்ல கொடுத்துருவாங்க. எத்தனை வேணும், நீ நல்லா சேவிங் பண்ணி பேண்ட்டை போட்டு இன் பண்ணி மீசை அப்படி திரும்பி விட்டு போ. அக்கா கோயில் இருக்கா, அது என் தாலி எரிய வைக்கலங்கய்யா. இவனை பார்த்தா போலீஸ் மாதிரியே தெரியும். பார்த்தா அவன் போய் நிமிந்தாள் வேலை சிமுண்டை குலைச்சிக்கிட்டு. அதுலேயும் பிள்ளையெல்லாம் போட்டு தாண்டேன். என் பிள்ளையறிய ஓட்டினங்கய்யா, வித்தந்தேன். என் சாமியறிய வித்தந்தேன். இப்போ ஐயாக்க சொன்னதுலேருந்து விற்கலை. பார்த்தா அந்த பொம்பளை முந்தியில் முடிஞ்சு வச்சிருக்கேன் கணேஷ் போயிலே. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், தவறுகள் செய்வர்கள் அத்தனை பேத்துக்கும் சொல்கிறேன், ஒரு பழக்கம் பழகும் போது அது இனிமையாகத்தான் இருக்கும். இந்த மேடையில் நின்று சொல்லக்கூடிய எம்கேஆர் உத்தமன் அல்ல. என்னை மாதிரி ஒரு குடிகாரன் உலகத்தில் எவனுமே கிடையாது. ஒரு கட்டிங் கொடுத்தாத்தே மேடையில் என்ட்ரன்ஸே வருவேன். ஒரு ஊரில் சரக்கே கொடுக்கலைன்னா அந்த நாடகத்தை கெடுத்தே வருவேன். அப்படி ஒரு மோசமான வயம் அந்த எம்கேஆர். மேடையில் உண்மையை சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். நான் பட்ட துயரங்கள் எல்லாம் யாரும் பட வேணாம். உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், என் அன்பு தம்பி எங்கள் அன்னைங்களுக்கு தான் சொல்கிறேன். பெரியவங்கள்லாம் என்ன குடிச்சான்னா மைத்தை பிடுங்குறேன் என்ன தேவடியா. பெரிய ஆளுக்கு ஒன்று சொல்கிறேப்பா, நீங்கள் தண்ணி அடிக்கிறா இருந்தால் கருவுக்குள்ளே போய் கருவுக்குள்ளே போய் ஒரு கட்டிங்கை சாப்பிட்டு சைடு இல்லைன்னா ரேசரியை தின்னுட்டு வந்து பேசாமல் படுத்துரு. இந்த இலவட்ட பைய தண்ணி அடிக்கும் போது நீ போகாத. எங்கள் ஊர்லாம் 2 கிழட்டு பையில் இருக்காங்க, உதுத்த முண்டைய பையில் கம்மாக்கரில் தண்ணி அடிக்கும் போது வேகமாக போயிட்டு, அது யாருப்பா துறைச்சிங்க மைனாப்பா, இவன் உடனே ஐயா ஆமாம் வரியப்பா தண்ணி அடிக்கிறேன் அங்கிட்டு போங்க. இதில் என்னடா இருக்குது வெண்ணமைங்களா, எனக்கு ஒரு 4 ஊற்றுங்கடா. ஊற்றிட்டாங்க, குடிச்சு விட்டு இவுக டா கறி அல்லுங்கடா. கறியை திண்டாரு. அவங்க ஆளுக்கு ஒரு கோட்டரை போட்டு ஒரு சேகுல தூக்கி அரைஞ்சிட்டாங்க. சட்டான்னு அரைஞ்சவனே இப்படியே அழுதுகிட்டு வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறேன் அந்த ஆள், ஏப்பா ஆன்மதி உன் மையன் வயசு என்ன, என் வயசு என்ன, என்னை சட்டையை பிடிச்சிக்கிட்டு சத்து தான் அடிக்கிறேன், அதுலேயும் போசு மையம் வெதரில் ஓட்டு மிதிக்கிறேன், நீ என்ன மையத்தை நக்கிறதுக்கா போகிற? இந்த வர இங்கே 2 பேர் ஒரு மாதிரியா சிரிக்கிறாங்க. அவங்க அனுபவப்பட்டிருப்பாங்களாடா. பெரியவர்கள் மாதிரி நடந்து கொண்டால் இளைஞர்கள் திருந்த வாய்ப்பு உண்டு இந்த தமிழகத்தில். நான் குடியை நிப்பாட்டினால தான் இன்னைக்கு இந்த கோமாளினால் கூத்தாடி எத்தனை பேர்த்துக்கு கஞ்சி ஊற்ற முடியுமோ அத்தனை பேர்த்துக்கு கஞ்சி ஊற்றிட்டு ஒரு அன்பாளையம் வச்சுருக்கேங்கய்யா. அதே உண்மை. உங்கள் பாதத்தை தொட்டு உங்களை கும்பிட்டு கேட்குறேன், ஒவ்வொரு ஆளாக வந்து கும்பிடலாம். ஆடி 3ஆம் தேதி ஆயிடும். அதனால் பொதுவாக கும்பிட்றேன், வேணாம்னே என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுங்கப்பா. அதுலேயும் சாப்பிட்ற ஆள் ஒரு சாக்கு சொல்கிறாங்க, என்ன தண்ணி அடிக்கிற, மேல் வலி. ஆமாம், மேல் வலின்னா ஒரு விக்ஸாசம் பைகன்ற போடு. என்ன லவ் பெயிலரா? அப்போ கூர்ண மரத்தை தின்னு மொத்தமாக நீர்மாலைக்கு வந்து அழுதுட்டு போகிறேன். லவ் ஃபெயிலர். ஆனால் லவ் ஃபெயிலர் ஆனவொன்னே, தம்பி சமீபத்தில் இன்ஸ்டாவில் பார்த்தீங்களாடா, நான் ஒன்று சொல்லியிருந்தேன் மத்தியா, ஒரு பொண்ணை நீ உயிருக்கு உயிராக நீ விரும்பினாய் என்றால் அந்த பொண்ணு உன்னுடைய காதலை ஏற்றுக்கிறாம போயிருச்சுன்னா உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் உனக்குன்னு ஒருத்தி இருப்பா. போனால் போடின்னு சொல்லிட்டு வரவன் தான்டா ஆம்பளை சிங்கம்.
அதை விட்டு நிறைய போதையை அடிச்சு விட்டு 10 பேர்த்த கூட்டு வச்சு சொல்லுவேன். விட்டுட்டு போயிட்டா கண்டாலிமா. அவங்க ஆத்தாளுக்கெல்லாம் சட்டி வாங்கி கொடுப்பேன் மச்சான். அவங்க ஆத்தா இந்த தண்டி இருப்பான். அவன் பாவாடியில் சீரட்டை எடுத்துக்கிட்டு மடுவில் சுடுவேன். சுட்டு பார்த்தா முண்டைக்கு புண்ணே ஆறாது. அவன் காதலிச்ச உள்ள ஒரு பிள்ளையை பார்த்து இன்னொருத்தனோட போகும். டாட்டா காமிக்குமே ஆறு ஆத்தா புண்ணுமா. காயாம்பட்டி ராசு பட்டையார் சார்பாக ரூபாய் 201. நான் வருகின்ற பொழுது பக்கத்தில் இருக்க என்ன ஊருக்கு சாப்பிட போனோம்? இலுப்பூருக்கு சாப்பிடும்போது அங்கே இலுப்பூர் சேர்மன் என் அன்புக்குரிய மூத்தவர், மறக்க முடியாது, அன்பாலயத்துக்காக நிறையா உதவி செய்திருக்கிறார். இலுப்பூர் சேர்மன் செந்தில் ராஜா சார்பாக அன்பாலயத்துக்காக எங்கள் அண்ணே 10,001 கொடுத்துருக்கிறார்கள். ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. நல்லவர்களை என்றைக்குமே சொல்லுவோம் தானே மனிதன். அந்த நல்லவர்கள்லாம் உலகத்தில் கிடைக்க மாட்டாங்க. உலகத்தில் நல்லது செய்ய ஆள் இல்லை, கெடுதல் செய்கிறதுக்கு 12 லாரியில் ஆள் வருவாங்க. ஒரு பாட்டு பாடி வேணா மது பழக்கம் உங்க எல்லாத்துக்கும் இந்த பாடல் ஒரு விழிப்புணர்வு. வயிறு புடப்பா இருக்கே, எதுவும் இருப்பு இருக்கா என் பெரியப்பு? உண்மை தானே? கட்டிங்க இருக்குல்ல, எதாச்சும் வீட்டுக்கு போ லூசு. இப்போதான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். பித்த தண்டியா நமக்கு வேணா இந்த குடிப்பழக்கம். சிவகங்கை மாவட்டம் கீழே பூங்குடியிலிருந்து வருக தந்த என் தம்பிகளா, தினமும் நாடகம் பார்க்க வர்றீங்களா இல்லை கப்பலிங்க பார்க்க வர்றீங்களா? கேட்கறதுக்கு என்னன்னு சொல்கிறேன் அந்த வெண்ணமைங்க. இந்நேரத்தில் ஒருத்தவங்க போன் வருதுன்னா கலக்க தொக்காசத்தையா மாடு புடி மாடு. இந்நேரத்தில் போன் அடிக்கிறேன். ஆமாம், ரேஷன் அரிசி போடுறாங்க, போன் வருது. அப்போ மட்டும் நல்லா கமுக்கம் பேசி என்னமோ செட் பண்ணிட்டேன். எப்படியோ என்னால் முடிஞ்ச உதவி. இந்த 3 நாளைக்கு தூங்க மாட்டேன். வேணா மது பழக்கம் உழைச்சவருக்கா ஆண்பருக்கா உலகத்தில அதிக உழைச்சவே என் தமிழன தவிர யாரும் கிடையாது. நம்மெல்லாம் தண்ணிய போட்டு படுக்கிறனாலதான் இன்னைக்கு இந்திய மாநிலத்திலிருந்து இந்திக்காரன் உள்ள வந்துட்டேன். அதனால குடிச்சா சுறுசுறுப்பு குறைஞ்சணும், கட்டிங்க போடாட்ட இந்த மூளை வேலை செஞ்சாம தூங்கிடும். நான் பட்ட கஷ்டத்தை எங்க அண்ணன் தம்பிய படக்கூடாதுன்னு இந்த பாட்டு நல்ல பாட்டுன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் கைதட்டுங்க. இந்த பாட்டை கேட்கிறவங்க பெரிய ஆளுக, பரவாயில்லப்பா விழிப்புணர்வா பாடுறேன் கள்ளிச்சேரி எம்கே யாருன்னு கைதட்டுவீங்க. லேசு வாசா நினச்சிட்டு வந்தாலும் இந்த பாட்டை என்ன மயத்துக்கு பாடுறேன், அடிச்சுட்டு வந்தது இறங்கி போச்சு, எங்கன்னு விற்கிதுன்னு தான் ஒருத்தன் கிளம்பிட்டேன். பழைய வாப்பு காலில் கட்டு போட்டிருக்கேன். வேணாம் மது பழக்கம், வேணாம் முன்னே குடி பழக்கம், வேணாம் மது பழக்கம், வேணாம் முன்னே குடி பழக்கம். வேணாம் மது பழக்கம், வேணாம் முன்னே குடி பழக்கம், வேணாம் உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மாணவியம் உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மாணவியம் உள்ள தெருவில் வாடுமே. $100 இருந்தா அரிசி வாங்க
பரவாயில்லையே எங்கள் அண்ணன் தம்பி எல்லாம். அப்போ நீங்கள் எல்லாருமே நல்லவர்கள் தான். யாரு மயன்பா மசூர் எப்படி வெட்டுறாங்க பாரு. அன்னைக்கெல்லாம் முடி வெட்டுறது எங்கள் அப்பா சலூனு கடைக்கார வருவாங்க. வரும்போது கூப்பிட்டு சொல்லுவார் எங்கள் அப்பா, அவன் இளையவன் ராதாவுக்கு நடுவில் உனக்கு ஒட்டை வெட்டியிருப்பான் மசூரை பார்த்தா கிரிச்சு கிரிச்சுன்னு கம்மா தண்ணியை ஊற்றி வெட்டி விட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு பூரா யாரா அவங்க அப்படியே நீங்களாடா, நீங்கள் எங்கே நெருக்க விடாதடா, எல்லாம் பெட்டி கட்டி தள்ளி விட்டுற. ஏன் தம்பிகளா ராசாம்பட்டி வெள்ளையன் குடும்பத்தினர் சார்பாக எவ்வளோடப்பா 5001. ராசாவட்டி வெள்ளையன் குடும்பத்தார் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 5001. அந்த குடும்பத்தார்களுக்கு பாதம் தொட்டு நன்றி வணக்கம். அதனைத் தொடர்ந்து ஜிபிஎம் டிரான்ஸ்போர்ட் பரமசிவம் பயலுகடா கொடூரமா எம்கேஆருக்காக 1001. பாப்பா தம்பி கராட்டை பப்பனா இருப்பேன் போலையடா. தலைவரா நான் எந்த பிரசிடண்டேன்? நான் உங்கள் அண்ணன்ப்பா. சிவகாமி வெல்டிங் ஒர்க்ஸ் நச்சாந்துப்பட்டி மலைலிங்கபுரம் பி கணேசன் ஆச்சாரி சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 501. நன்றி என் அன்பு உறவே. ராஜாம்பட்டி காளி குரூப்ஸ் அவங்களுக்கு எதுவும் கடிச்சு பிடிச்சான்னு வர்றா. மணிகண்டன் பயலுகடா கொடூரமா கொடூரமா மணிகண்டன் பயலுக 2 தடவை சொல்லிட்டு ஒரு 50 ரூபா வாங்கடா. உண்மையிலே என் தம்பிகள் அன்புக்கு நெஞ்சார்ந்த நன்றி தம்பி. சந்துரு பயலுக இருங்கடா, இது நாடகமா இல்லை கோயிலாடா? ஒவ்வொரு பேருக்கு அர்ச்சனை பண்ண சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மொத்தத்தில் ராஜாம்பட்டி என் அன்பு தம்பிகள் கொடூரமா எம்கேஆருக்காக அம்பளிப்புடா. அவங்க போக மாட்டாங்க. எப்படி நோட்டீஸை படிக்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் தாலுகா வெள்ளாஞ்சார் கிராமம் ராஜாம்பட்டியில் இழந்த அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயம் வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு புதிய கலையரங்கம் திறப்பு விழா முன்னிட்டு உண்மையிலே சூப்பருங்கய்யா. இந்த புதிய கலையரங்கத்துக்கு நாங்கள் வந்ததுக்கு பெருமை அடைகிறேன். இதை கட்டினது கொத்தனாரா இன்ஜினியரா? உள்ள 3 பேர் தான் உட்கார முடியுது. அதில் என் பப்புளுக்கு இடம் இல்லாமல் முண்டை அங்கே படுத்து கிடக்கேன். ஏன்னா என் பப்புளு சாதாரண ஆள் கிடையாது. தின்னுட்டு பேன்ட்டானா அன்னைக்கெல்லாம் 3 லாரியில் அள்ளி மிச்சம் கிடந்துச்சு. இலச்சி அவனுக்கு நான் புது மண்டபம் மதுரை ஜரவணா ஜோர்லாம் ஜட்டியை தேடினேன், கண்டுபிடிக்க முடியல. இருக்கிறதே 100 தானே. அப்புறம் இங்கே அளந்து பார்த்தா 120 வருது. இந்த தண்ணி சிமெண்ட் மூட. இப்போ டெய்லரை விட்டு தைக்க விட்டேன். அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான் சிமெண்ட் சாக்கில். அடிச்சு பிடிச்சாச்சு. எதில் விட்டேன்? வர்ற ஆடி மாதம் வாங்கப்பா. ஒன்றிய கவுன்சிலர் CKM ரவிக்குமார் அரசு ஒப்பந்தக்காரர் அவர் தலைமையிலும் அன்னவாசல் மதிமரியா கூறிய காவல்துறை எனது அன்பு உறவுகள் சார்பாகவும் வெள்ளாஞ்சார் திரு கிராம நிர்வாக அலுவலக முன்னிலும் மற்றும் இந்த கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு இந்த விநாயகரை கும்பிட்டு புதிய கலையரங்கத்தை நீங்கள் திறந்து வைத்து இந்நாடகம் நடத்தினாலும் வெளி ஊர்களிலிருந்து இங்கே நாடகம் பார்க்க வந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு நடக்கக்கூடிய நாடகம். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வெளியூர்லேருந்து வந்த உறவுகளுக்கெல்லாம் ரொம்ப. இந்த கிராமத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு புகழ் பெயர் என்னென்னா, இவ்வளோ கூட்டமும் உள்ளூர் கூட்டம் கிடையாது. வெளியூர்லேருந்து வந்து இந்த கிராமத்துக்கு ஆதரவு கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றி எங்கள் அண்ணன் தம்பிகளா. இப்படித்தான் சொல்றீங்க ஐயா. என் தம்பி எங்கள் அன்னைங்கெல்லாம் பைக்கை எங்கே நிப்பாட்டிக்கலாம் அப்பப்போ போய் செக் பண்ணுங்கப்பா. ஏ நீ எனக்கு தம்பி தானே வாடா. ஏ ஏவிஎம் பேக்கரி சார்பாக என் தம்பி அதில் என்ன விளாக்குறிய? அப்படி இருக்கும்டா.
பிள்ளை வரந்தா நீ சேனை வை. கொஞ்ச நேரத்தில் கழிச்சிருக்காருன்னா அனாதையா கொலை தெரிஞ்சானடா அவன். ஏன் தம்பிதேன் என்னமோ அவனுக்கு என்ன லவ் பிரச்சனையோ. இவன் இந்த பேக்கரியில் என்னடா வேலை ஆக்குறியா? டீ மாஸ்டர். டீ மாஸ்டரா? இன்னைக்கு தாயில் ஓமத்திரத்தில் கலந்து ஓட போகிறானோ. சரி வந்தவன் யாரா எனக்கு. ஆனால் சரக்கோட லேசாக புயலையும் போட்டிருப்பேன் போல. வாடா அப்படியே கிரிச்சா கிரிச்சா கிரிச்சாடா அல்லுதாடா என் உசுரே. எங்கள் அப்பா என்னை நாடகத்துக்கு பற்று விட்டாரா கொள்றதுக்கு பற்று விட்டா. ஊரே என் தம்பி ஊரே அப்படி இருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும் தானே நான் ஜாமியை கும்பிட்றேன். எதுலடா விட்டேன்? இந்த வாயிலையும் கிளப்பிட்டாங்க. இந்த நாடகம் என்னன்னு உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். கதம்பம் சின்ன கருப்பு பெரிய கருப்பு. சின்ன கருப்பு பெரிய கருப்பு பந்தை ஏந்தி இங்கே ஆடி வருவாங்க. உண்மையிலே நம்ம கிராமம் சூப்பருங்கய்யா. நடிகனுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தீங்க. ஒரு ஊரில் அப்படித்தான் மேலே பந்தத்துக்கு நான் சொன்னது காட்டன் துணியை வாங்கி வைக்க சொன்னேன். அவங்க பாலிஸ்டரை வாங்கி வச்சுட்டாங்க. சின்ன கருப்பு இப்படி ஏந்தி நிற்கும் போது கையிலேயே பொத்து பொத்து வடிஞ்சு அத்தீன்னு கடிச்சு எங்கேன்னு பார்த்தா நான் பொன்னமரில் இருக்கேன்னேன்ட்டேன். 4 வாட்சி கன்னிச்சாமி தான். இந்த நாடகத்தில் என்னென்னா சின்ன கருப்பு பெரிய கருப்பு கூட்டத்தில் இறங்கி வருவாங்க. வரும்போது அவங்க ஆடும்போது ஐயா பெரியவங்களாம் இருக்கீங்களையா ஒவ்வொரு கருப்பு பின்னாடி 10 பேர் நிற்கணும். கருப்பை பிடிக்கும்போது மடுவை யாரும் பிடிக்கக்கூடாது. ஏன்னா அன்றைக்கி ஒரு பேப்பர் வளர்த்திவிட்டாங்க. 10 பேரை பிடிக்க சொன்னே அவங்க போட்டு மடுவை பிடிச்சி அமுக்கி அவன் மூச்சு விட முடியாமல் சின்ன கருப்பு தூக்கிட்டு இங்கே வர சொன்னதுக்கு அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு கொண்டு போய் படுக்க போட்டு இந்த அன்னைக்கு பப்புள் வரல. பப்புலாம் சின்ன கருப்பு போட சொன்னோன்னா செத்தேன். கருப்பு வேஷத்தை கலைச்சிட்டு அவனை ரிவர்ஸில் அடிச்சிருவாங்க. சேவலை கடிக்கக்கூடிய சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே வர்றாங்க. மொத்தம் 4 பப்புனதில் 2 டான்ஸு. அருவாளை ஏறி கிடைக்கும் போது அருவாளை நல்லா பிடிக்கணும். ஏன்னா எனக்கு பயந்து இடங்கப்பா. போகிற ஒரு ஊரை அகரேதை நடக்குது. ஒரு ஊரில் உள்ள சேவலை கட்டி போட்டிருக்காங்க. நான் சொன்னேன் கொட்டை மேடங்கையா அத்துட்டு போயிடும்னு. அவர் ஊர் நாட்டாமையா சொன்னார். நம்ம ஊர் வந்து எவனும் கீச்சுன்னு சொல்ல மாட்டேன்ட்டு. பின்னாடி 2 பேர் எனக்கு போட்டோ எடுக்க வந்தவங்க போதையில் நல்ல சேவலாக கொண்டு போய் திறக்கி வச்சுருக்காங்க. திறக்கி விட்டு ஏன்ட்டே வர்றாங்க. அண்ணே உப்பு பாரு எங்கடா சேவை இது ஓன் சேவை இல்லையான்ட்டு. சரின்னு எனக்கு அழுக தாங்க முடியலை. திருப்பி வந்து காவை கொடுக்கணும்ல. அப்போ ஒரு இலவாட்ட பையன் ஓடியாந்தேன். அண்ணே நான் சின்ன கொஞ்சம் கலர் குஞ்சிலேருந்து ஒரு சாவை வளர்க்குறேன். அந்த சாவை உனக்காக கொடுக்குறேன் நம்ம சாமிக்காக கொடுக்குறேன்னேன். அவன் காலில் கும்பிட்டு விழுந்தேன். நல்லா இருப்படா உனக்கு எந்த குறையும் வராதா காளிமணியும் கருப்பையும் காப்பாற்றோடான்னே. சண்டை சாவா தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். கொடுத்தா சாவை முத்துன சாவை இந்தண்டி இருக்குது. பெரிய கருப்பு கடிச்சு பார்க்குறாரு. முண்டைக்கு செட்டு பல்லு வேறு கடிக்க முடியல. பல்லு அதிலேயே போய் கோர்த்துக்கிடுச்சு சாவல்ல. அப்புறம் திருப்பி மாட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் பார்த்தா ஐயோன்னு கத்திட்டு உள்ளே வராரு. உடம்பூர ரத்தம். ஓகே நான் நினச்சேன் நீ தாண்டா உண்மையான சாமியாடின்றேன். கடைசியில் பார்த்தா நெஞ்சு ஊரா பொழந்து கிடக்கு. என்னென்னா அந்த பய கொடுத்த சாவை சண்டை சாவை கத்தியை கலட்டாமல் கொடுத்துருக்கேன். அது வக்கரையான்னு 12 தையல் போட்டு நரம்பு இல்லைன்னு நரசு பாவாடை நாடா. அதுக்கப்புறம் இன்னைக்கே வந்திருக்கேன். லேசா அந்த மடு காம்பில் வெட்டி பிடிச்சப்பா. அதே கத்தி அப்படி சொல்லி சாவை கீத்துக்குத்தான். கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும். நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமன் எல்லாம் அப்புறம் நடிப்புச வேந்தன் நடிப்புச மன்னன் உங்களை விமான நட்சத்திரம் என் அன்பு தம்பி சின்னதுரை அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டார். அதனை தொடர்ந்து அழகுமலையாம் 18ஆம் படியா பெரிய கருப்பா இருந்தாலும் தம்பி ஆபத்து என்று சொல்லும் போது அங்கே கிரிக்கெட் விளையாண்டு இருந்த சின்ன கருப்பு. இன்னைக்கு தானே கிரிக்கெட்டு. அவங்க காலத்திலே குதிரை ஓடுவதே கிரிக்கெட் தான். ஆனந்தா லவர்கிட்ட வீடியோ கால் பேசுது. இவன் யாராவன்? அவங்க தன்னால் பயந்துட்டு கிடக்கீங்க உள்ள. இருறா முண்டை பொம்பளை வரானாமா. அதனை தொடர்ந்து சின்ன கருப்பாக நடிக்கக்கூடிய
எனது அன்பு சகோதரர் சாவ இல்லைன்னா நாடகத்துக்கு வர மாட்டார். சாவக்கடி புகழ் எங்களது விராலிமலையைச் சேர்ந்த கன்னிச்சாமி அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்து கொண்டார். நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை. யார் அவன்? எந்த ஊர் அவன்? இருறா தம்பி. ஐயா அவனை பேசாமல் இருக்க சொல்லுங்கய்யா. அவர் எங்கே இவருங்கன்னு பேசாமல் 12 லாரி எடுத்துட்டு வா. சங்கத்தில் இருக்க ஆளை புறம் இங்கே கொண்டு வரேன். 12 வயக்காடை வைக்கிறியா? இவன் யார் அவன்? அவனை காண இவனை காணாமட்டு அன்னன்னைக்கு யார் நடிக்கிறா அவரதான் தம்பி. நீ பேசாமல் இருங்க தம்பி, பேசாமல் இருற. ஒரு நாளைக்கு ஒரு நடிகர் ஒரு ஊருக்கு தான் போக முடியும். இதே வேற ஊருக்கு போயிட்டு ஒரு பப்பன் இருக்கும்போது எம்கேஆர் எங்கன்னு கேட்கும்போது அந்த பப்பனுடைய மனசு வேதனைப்படும்ல. என் முண்டை சரக்க போட்டான்டா. பேசாம டேய், எனக்கு மறந்து வச்சாடா. நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி. சிறு வயதிலிருந்து நான் தூக்கி வளர்த்த என்னுடைய அக்கா மகன் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமுள்ள மாந்தோப்பு மண்ணீர் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து என்னுடைய அன்பு சீடன் அன்பு தம்பி மணப்பாறையை சேர்ந்த சத்தி அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டார். உலக புகழ்பெற்ற பாலமேட்டு மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறான். பாலமேடு என்னுடைய மாணவன் பப்ளு அவர்கள் தொப்புளோடு ஒரு பப்புனாக நடிக்கிறார். நாட்டிய தாரகை நடன சிங்காரி இளைஞரனுடைய கனவு கண்ணி. உனக்கெல்லாம் பேத்தி வேணும் பிரேஜோரியா. எனது அன்பு மருமகள் புதுகை பிரகதீஸ்வரி அவர்கள் நடன வங்கியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆடி மாச காத்தடிக்க பாடி கொஞ்சம் செத்தனைக்க மாணி மாங்குயில் உண்மையிலே பிரேஜரி புருஷன் கூட இப்படி பாடி இருக்க மாட்டேன். ஆமா ஆமா, நீங்க சூப்பர். நீங்க சித்தி மயன் தானங்க? பெரிய மாமே. கொட்டப்பள்ளம் நான் கூட அருவாளத்துக்கு ஊத்திட்டு ஓடியாட்டு இலை இருங்கடா இலை. இவங்க யாரா? அவங்க பயந்தே இறக்கடா தம்பி. அண்ணே இல்லையாடா அண்ணன் நான் ரோசர் ஆக்கிறாது. அப்போ மறுபடியும் கத்துவாங்க வருவேன். கொட்டப்பள்ளம் அங்கே 4 பேர்த்தை விட்டுட்டு வந்துட்டாங்க. கே மாவீரன் குரூப்ஸ் சார்பாக அன்பாலயத்துக்கு ரூபாய் 501. இந்த அட்டை எங்கன்னு எடுத்தீங்களோ தெரியலையப்பா. தலைவரே தலைப்புச் செய்திகள் அப்படி சொல்றேன். RPM பிரதர்ஸ் ராசு வழங்கும் ரவி பயலுக கொடூரமா 101. அவங்க பொம்பளைக்கா நிற்கிறாங்க, அப்புறம் சத்தமே போட மாட்டாங்க. அதனை தொடர்ந்து உண்மையிலேயே நாட்டிய தாரகை நடன சிங்காரி ஒரு கருப்பு அலை. உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், அவங்க பார்க்க அப்படி இருப்பாங்க, இவங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருப்பாங்கன்னு யாருமே சொல்லாதீங்க. உங்களுக்கு நீங்கள் தான் அழகு. என் ஆண் சிங்கள் அத்தனை பேருமே அழகேன், நான் விடவே மாட்டேன். ஆமாம், என் அன்பு சகோதரி மணப்பாறையை சேர்ந்த கருப்பு அழகி துர்கா அவர்கள் மற்றொரு நடன மங்கை. அடி கருப்பு நிறத்தலகி உதட்டு செவ்வழகி சில்லி சிரிப்பில் சில்லறி செதஞ்சிட்டடி உங்குதும் உதட்ட வச்சு குளுங்க தெரிக்கையில இந்த கண்ணு துடிக்குதடி அதை பார்த்து என் மனசு தவிக்குதடி. உதட்டுக்கு சொந்த காண்டி நான் சுருந்து பண்ணிருக்கண்டி கட்டு குப்பி வந்த வண்டி கட்டு மாட்டில் இந்த வண்டி கலைஞ்சது எந்த வண்டி உன்னை பார்த்து கலைஞ்சது எந்த வண்டி. ஏப்பா சுக்கு காப்பி தானப்பா, வெள்ளை கட்டியா கரம்பையாரா? உண்மையிலே இந்த வயசுலேயும் இந்த சுக்கு காப்பி விற்று தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய இந்த ஐயாவை வணங்குறேன். எம்கே ஐயா வாழ்த்துக்கள் ஐயா. தண்ணியை ஆமாம், தண்ணியை கலந்து நாளைக்கு காலையில் உன்னை கேட்கும்போது இழுப்பூரில்
2 ஏக்கர் நிலம் வாங்குற அளவுக்கு வியாபாரம் பார்க்கணும். இறைச்சிரு கம்மா தண்ணி இறைச்சிரு. ஆறுமுனிய கலையரசு, பெண்பாட்டு இசை அமுது. என் அன்பு தம்பி, பெட்டி வாசிப்பவர்கள்லாம் சாதித்ததாக நாடக உலகத்தில் கிடையாது. பெட்டி வாசிக்க தெரிந்தால் மட்டும் போதாது, அவருடைய குரல் வளம் மக்களுக்கு பிடித்தது மாதிரி குரல் அமையணும். அது உனக்கு அமைஞ்சிருக்கு. வாழ்த்துக்கள் என் தம்பி. என் அன்பு தம்பி, எந்த பாட்டு பாடினாலும் கைதட்டு வாங்கிடுவேன். ஆனால் அப்போ நான் உள்ளே இருந்தேன் நீ பாடும்போது. இப்போ நீ பாடுற பாட்டுக்கு என்னுடைய உறவுகளெல்லாம் கைதட்டினாங்கன்னா உனக்கு 1 கோடி ரூபாய்க்கு பரிசு வாங்கின சமம். மாடு சுத்துமா இல்லை புடிவடுமா? லாஸ்ட் பார் 2 மினிட். என் அன்பு தம்பி, விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகாமல் உள்ள வக்கனா குண்டு மண்ணிர் மைந்தன் தம்பி கருப்பசாமி அவர்கள் ஹார்மோனியம் பின்பாட. கருப்பு அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா, தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி, பெத்தவளை மறந்தா அவன் செத்தவனே தாண்டா, அந்த உத்தமிய நினைச்சா அவ உத்தமனே தாண்டா, மண் வாசம் வீசும் எங்க ஊரு நல்ல ஊரு, ஊருக்குள்ள அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு, எங்காத்தா அது கோவில் எங்கப்பா அது சாமி, இதுதானே எங்களோட பூமி, மண் வாசம் வீசும் எங்க ஊரு நல்ல ஊரு, பொண்ண போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா, பொண்ண போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா, சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது, சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது, பொண்ண போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. வெட்டியில ஊர சுத்தும் வேலையத்த மகனும் உண்டு, வெட்டி பைய என்ன போல எத்தனையோ பேரும் உண்டு, தட்டு கேட்ட தங்கையும் உண்டு, கேடு கேட்ட அண்ணனும் உண்டு, கூறு கேட்ட தந்தையும் உண்டு, கூறு கேட்ட தாரம் உண்டு, கெட்டு போன தாயே இல்லையடி ஆத்தா, கெட்டு போன தாயே எங்கோ இல்லவே இல்லை அடி ஆத்தா, பொண்ண போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா, சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது, சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது, பொண்ண போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. நன்றி நன்றி பரவாயில்லையே, மாடு வெளியேறிச்சே. வாழ்த்துக்கள். நன்றி வாத்தியாரே. பெத்ததாயினுடைய புகழை இவ்வளோ ஒரு உருக்கமாக பாடுகிறாய் என்றால் தாய் தகப்பன் மீது வைத்துள்ள பாசம் தெரிகிறது. வாழ்த்துக்கள் என் அன்பு தம்பி.
வக்கனாகுண்டு கருப்பூர். அதனைத் தொடர்ந்து மிருதங்க சக்கரவர்த்தி மிருகமத்துவா. நாடக உலகத்திலே 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்கின ஒரே ஆசிரியர் யாருன்னா மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் எங்களது மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகுலம் மண்ணின் மைந்தன் அன்பு சித்தப்பு டிவி ஜெயம் அவர்கள் தான் நாடக உலகத்திலே 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்கினார். அவருடைய சிசியமுள்ள தான் என் அன்பு தம்பி மருது. கரெக்டாக வச்சிருக்கேன் பாரு மைண்டில், டெய்லி வர்றேன் இல்லதே வேலை அவனுக்கு. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகமத்துவான் கோடைகிரி குமரன் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகில் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன். பல விருதுகளை வாங்குவான். இவன் பெயர் விருது, இவன் பெயர் மருது. அடிச்சானடா சூப்பர்ரா சிங்கம். இவ்வளோ அடியும் கை கடுக்காமல் ஏன் அடிக்கிறான்னு இன்னும் கல்யாணம் ஆகலை. அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணிட்டா 2 தட்டோட போதும் பொண்டாட்டி வீடியோ காலில் இருக்கான். வாழ்த்துக்கள் செவத்தை நிற்கிறோம். பெரிய கோட்டையூர் கணேசியம் வண்டி பந்தயம் ஓட்டுற மாதிரி தான் உட்காந்துருப்பார். வெள்ளையும் சொல்லியம்மா மயிறு இந்த வத்தியா அடிக்கிறது கூட நீர்மல் அடியாக அடிப்பார். பலவாத்திய மன்னன் அன்புக்குரிய உறவுகளே, எத்தனையோ பேர் இப்போ நானே நாடகத்துலேருந்து சினிமாவில் நடித்தேன். ஆனால் ஒரு சினிமா நடிகர் நாடகத்திலே நடிக்கணும்னு ஒரு ஆசையோடு இங்கே வந்திருக்கார். பெண்களுக்கெல்லாம் தெரியும், நாதஸ்வர சீரியலில் சம்பந்தம்னு ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பார். திரைப்பட நடிகர் சம்பந்தம் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி என் அன்பு தம்பி கோட்டையூர் கணேசியம் புகழ். கோட்டையூர் கணேசியம் எல்லாத்துக்கும் தெரியுமில்ல, வண்டி பந்தயம் மத்துவார்ல. இவன் இல்லைன்னா கோட்டையூர் கணேசியனே கிடையாது. உண்மையிலேயே அந்த மாட்டுத் தொழுவத்தில் சாணி எழுறதே வந்தேன். என் அன்பு தம்பி தோரங்குறிச்சியை சேர்ந்த மணிவேல் அவர்கள் மணிக்கு ஒரு அடி அடிப்பார்கள்.
கைதட்டு கொடுக்கலாம். சூப்பர். இந்த அண்ணன் தம்பிக்கு ரொம்ப நன்றி. எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ஆய்பட்டி கேஆர்கே குரூப்ஸ் 51, ஆய்பட்டி கவி அக்வா 51, வாட்டர் சப்ளை கவி அக்வா 51, அன்னவாசல் ஏவிஎம் பேக்கரி சார்பாக 51 உறவுக்கெல்லாம் நன்றி. வடுகப்பட்டி மாவடி வெள்ளை குரூப் சார்பாக அன்பாலயத்துக்காக 301, கூவை மூர்த்தி விநாயகர் கபாடி குழு எம்டிகே ஜல்லிக்கட்டு பேரவை மற்றும் ஆரம் பிரதர்ஸ் கேட்டரிங் சர்வீஸ் மாரிமுத்து குப்பத்துப்பட்டி உறவுகள் சார்பாக 201. தத்தண்டி பேரளிட்டு 200 வரைக்கும் வந்துட்டியா? சிறந்த முறையிலே இங்கே சீன்தாளம் அமைத்து கொண்டிருக்கின்ற ஒரு செல்ல நட்சத்திரம் என் அன்பு தம்பி அஜித் சீன்தாளம், சதீஷ் அவர்கள் சீன்தாளம். அஜித் அவங்க அண்ணன் பேரா? சதீஷ் வாப்பா. ரொம்ப வரைய என்ன கவட்டில் அரும்பாறையா? இந்த நக்கலுக்கு முதலாம் பண்ணக்கூட கொண்டே வரையும் அப்புறம் கரெக்டாரு. இப்போ பாரு எப்படி பாட்டு அண்ணன் பாடுற பாட்டுக்கு அந்த 3 காலையும் வடத்துலேருந்து வெளியேறிடுச்சு, பரிசு வாங்கிருச்சு. அண்ணா ஃபேண்டை வந்துட்டே வருதுண்ணே. ஃபேண்டை வந்துட்டே வருது. நல்ல வேலை ஆய் வருதுன்னு சொல்லாமல் போனே. என்னடா பேண்ட்டு என்னை பார்த்தா கிறுக்கு மயிர் மாதிரி தெரியாடா. காசு கொடுக்காம விட்டுருவேன். அன்னவாசலில் வடைக்கு பிறகு தின்று திரி பார்ப்பறான். சரி கோச்சிக்காதண்ணே. ஹலோ பாடுற பாட்டு கரெக்டாக போடு. சரிண்ணே. கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து. எப்போ கதை நேத்தா? ஆமாண்ணே கடலுக்கு போய் நல்லா ஜில்ஜில்னு நினச்சி. உண்மையிலே லூஸா என்ன லூஸுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக பாடுறா, கரெக்டாக போடு. பாடுற பாட்டு கரெக்டாக போடணும். சரிண்ணே போடுறேண்ணே. ஏற்றமுன்னா ஏற்றம் யாருக்குண்ணே? பாட்டு கரெக்டாக தாளம் போடுறா. தாளம் போடணுமா? சரிண்ணே இப்போ பாடுண்ணே போடுறேண்ணே. ஏன் செவ்வாழ தண்டே அம்மா நகைச்சுவை மதுரை முத்தனை மிஞ்சிட்டான்டா. சூப்பரா. இதை கீழே ஓட சொல்லி கொடுத்தேன் பாரு. அவன் மட்டும் சொல்லிட்டு போ. எவன்டா சொன்னவே? எட்ரா மணிவோல் மொட்டனாக்காடா மணி வேலுப்பா. அது செய்யக்கூடாது, கிசுன்னு இருக்கேன். எடு தம்பி கரெக்டாக போடுப்பா. அண்ணே அதில் கொஞ்சம் வாலிமை பயப்படுறேன் தம்பி. அந்த கருப்பாக வச்சிருக்கல தாளம், அதை வச்சுருந்தா கிச்சடின்னு கிச்சடி அங்கே நக்க வேணாம், கையில் இருக்கிறத போடு. நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் அவள் மாம்பழம் வேண்டும் என்றால். புருஷங்கார வந்திருப்பானே, அதனால அப்படி சொல்லியிருப்பா. ஏலே கரெக்டாக போடுறா. நான் அரைஞ்சு விடுறேன்டா அப்புறம் சதீஷு. சரி கோபப்படாதுண்ணே. கரெக்டாக போடணும். சரிண்ணே இப்போ பாருண்ணே போடுறேன். கட்டுறேன்னு சொல்லி போட்டு கட்டாமத்தான் பொண்ணுங்களே ராசாவே ஏ ராசா. இல்லை உண்மையிலே என்னடா என்னை கிறுக்கு நாக்குறேன். செகுடு காது கேட்காதா? ஆமாண்ணே. கரெக்டாக பாரு. காதை அப்படி வை. எண்டி வெள்ளச்சி என்ன தெரியலையா, பொடி வெள்ளச்சி என்ன புரியலையா, தன தாங்க நீ ஒரு மசுரும் பிடுங்க வேணாம். ஜெல்ல வாத்தியா மூடிட்டு பாடு. அதில் பூரா அகராதி மயிரை பேசினா நாடகம் வழங்க மாட்டா. அங்கே ஒரே ஒரு விஷயம், நடிகனுடைய நடிப்பை உட்காந்து பார்க்குறாள். நீ பாட்டுக்கு ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா நாடகம் நக்குன மாதிரி இருக்கும். இந்த நாடகமே 3 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் நாடகம். நீங்கள் மற்ற நாடகம் மாதிரி விடியெல்லாம் கிடையாது. கருப்பை ஆடுவாங்க, 2வது கோடாங்கி வாசிப்பேன். கோடாங்கி சீன்லாம் இருக்குது. யாரும் போயிடாதீங்க ப்ரோ, பரீட்சை லீவு தானே. அப்போனா பார்க்கலாம். என் டிரைவர் வர சொல்லவா? அதனை தொடர்ந்து இங்கே தெல்ல தெளிவாக ஒளி அமைத்து கொண்டிருப்பது பழனியப்பா சவுண்ட் சர்வீஸ், கடம்பராயம்பட்டி. பழனியப்பா ஒரு பாட்டை போடுப்பா. உண்மையான அப்பா உன் பேர் தானப்பா பழையப்பா. வாழ்த்துக்கள். வீட்டில் சண்டை என்னை எப்போ பார்த்தா முறைச்சிக்கிட்டே இருக்கே. என்ன லேஜா சிரி
அப்படியே உண்மையிலேயே எத்தனையோ மை சட்டை நான் சொல்லுவேன், இதை வை அதை வைன்னு. ஆனால் உன் நோக்கத்துக்கு நல்லா வைக்கிறப்பா, சூப்பர், வாழ்த்துக்கள். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். கரண்ட்டு கொக்கி ஓட்டு தானே இழுத்த, ஜென்ரேட்டர் கொக்கி ஓட்டு தான் இந்த கிளம்பிட்டாங்க 2 பேரும். எதுக்கு தேன் வர்றாங்களே சிவகங்கை மாவட்டத்துலேருந்து தெரியலையாடா? பப்புல பார்க்கவா? டான்ஸ் இப்போ வராது, 30 செல்லலை. தாய் மாமே வந்தோன்னா தண்ணி ஊற்றி கொட்டு வரேன். உன் வயசுக்கெல்லாம் முண்டை கப்பலையும் கேட்குதோ? அக்காவா? அது உனக்கு அக்காவா? நாடகத்தை காண வருகவர்கன இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள் ராஜாம்பட்டி ஊர் பொதுமக்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கிராமத்தாருக்கு ரொம்ப நன்றி, பெரியவங்களுக்கெல்லாம் நன்றி, இளைஞர்களுக்கு நன்றி. யூடியூப் எடுத்துக்கொண்டுகிற எனது அன்பு மகன் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள குருவினந்த மகன் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. அப்போலேருந்தே ஒத்தாலாக உட்காந்துருக்கேன். இன்றைக்கி காடமங்கலம் முறிய வரல, சூழ்நிலை காரணமாக அவன் ஒரு ஆள் உட்காந்துருக்கேன் பாரு, கருது வண்டி ஓட்டுற மாதிரி உட்காந்துருக்கேன். பயந்துக்கிட்டே வரப்பில் ஓட்டுருவோம் மாவட்டம், ஒன்றும் சொல்ல மாட்டேன். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னோட வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயாவுடைய மாணவனும், நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற பாதையிலே வலதூரமாக 600 வருஷம் உடமறந்தேன் படுக்க கள்ளிச்சேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிச்சேரி கிராமத்திலே நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் என்பது எனக்கு பெருமை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிக்கோள கிராமத்திலே. உறவுகள் இல்லை என்று யார் வந்தாலும் அங்கே உறவுகளாக என்னுடைய அன்பாலயம் இருக்கிறது. MKR அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பபுன்காமிக் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இப்போ 2 டான்ஸ் வந்து ஆடுவாங்க, கதையை சொல்லிட்டு போயிடுறேன். 2 டான்ஸ் வந்து ஆடுவாங்க, உங்கள் சகோதரியை போல் பொறுமையாக இருந்து பாருங்கள். அப்புறம் 2 டான்ஸ் ஆடி முடிஞ்சோடனே நாங்கள் வந்துடுவோம். பப்புல்லாம் வர்றேன், தொப்புள் வர்றேன், எல்லோரும் வர்றாங்க. போயிட்டு வரவா? நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். எல்லாருமே ஒற்றுமையாக நல்லா இருக்கணும், நம்ம பிறந்த பூமி இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். சல்லூமியா சுண்ட கஞ்சி சோறுடா, சுதும்பு கருவாடுடா.